இப்போ நான் இங்கே ஊற வச்சுருக்க எல்லா பொருளுமே தனித்தனியாக நான் 4 மணி நேரம் ஊற வச்சது. முதல்ல 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி. நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, அதாவது நல்ல கார மிளகாயாக இருந்தால் 4லேருந்து 5, காரம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஒரு 8 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை குண்டு உளுந்து. இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பிளெண்டரில் பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாவு டைட்டாக தான் இருக்கும். தண்ணியை வந்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரிலே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். அப்புறமா தண்ணி இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கணும். மாவு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கெட்டியாக இருக்கக்கூடாது, கல் மாதிரி வந்துடும் தோசை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியோட அளவு வந்து அவங்கவுங்களோட அரிசி பருப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இந்த தோசை ஊற்றும் போது இது ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு ஹாட்டான கல்லில் தான் வந்துட்டு இந்த தோசையை ஊற்றணும். இதை ஊற்றினா நம்ம நார்மல் தோசை மாதிரி ஈஸியாக அழகாக வந்துடும். எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான கார அடை தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.